நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பணிவடை விருந்தோம் பண்ணிட்டு திருக்குறளில் தனியாக 10 பாடல் சொல்கிறார். அந்த விருந்தோம்பல் எப்படி இருக்கணும், நம்மளை நாடி வரவங்களுக்கு அவங்க விருந்து எப்படி கொடுக்கணும், வேண்டா வெறுப்பாக ஒரு இதுவும் பண்ணவே கூடாது. நம்ம எதை செய்தாலும் அதை அன்போடு செய்யணும். அந்த மாதிரி இந்த ஆசிரமத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறவன் இல்லாதவன் அந்த மாதிரி பாகுபாடை இருக்கக்கூடாது. அன்பை போதிக்கிறோன்னுட்டு சாப்பாட்டில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்த்தோம்னா அப்புறம் எங்கேருந்து அன்பை போதிக்கிறது? அதனால் அன்புன்றது எல்லாரும் ஒன்று தான், ஒரு மனிதன் தான். ஜாதி மதமே நான் எப்பவுமே யோசிக்கிறதே கிடையாது. எனக்கு எந்த ஜாதியும் கிடையாது, மனித ஜாதி அவ்வளோதான் எனக்கு தெரியும். மனிதன் உயர்ந்தவன் உலகத்தில் மற்ற உயிரினத்தை விட, ஆனால் மனிதனை விட உயர்ந்தவன் இறைவன் உயர்ந்தவன். அதனால் இந்த மனுஷனை நினைச்சத்தை விட்டுட்டு இந்த ஜாதி அந்த ஜாதி, இவன் பணக்காரன் அவன் இன்னைக்கு பணக்காரன் நாளைக்கு பிச்சைக்காரன் நேற்று இன்னைக்கு பணக்காரன், இது மாறும் உலகம். ஆனால் மனம் மாறிடக்கூடாது, மனுஷனுடைய தரம் மாறிடக்கூடாது. தரம் மாறாமல் மனிதன்றதை பாருங்க, அன்போடு எல்லாம் செய்யுங்க. அதை தான் இன்றைக்கி 40 பேர் மலேசியாவிலேருந்து இன்றைக்கி இங்கே வந்திருந்தாலும் இதை எதுக்காக செய்கிறோன்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் மலேசியாவுக்கு போகிறீங்க, ஒரு வீட்டில் ஒரு விருந்துக்கு போகிறோம், அந்த வீட்டை விட்டுட்டு திருப்பி நம்ம பழைய இடத்துக்கு போகும்போது சொல்லுவோம், அந்த வீட்டுக்கு ஏயா போகணும், போந்த விட சும்மா இருந்ததாயா, போனால் பச்சை தண்ணி கூட கொடுக்கலையா அப்படின்னு. அதே நேரத்தில் சில வீட்டுக்கு போகணுன்னாப்பா என்ன அன்பாக கவனிச்சாங்கப்பா அப்படின்னு. அப்போது அந்த வார்த்தை தான் வழக்கம், அந்த வார்த்தைக்கு இருக்கிற சக்தி தான் பெருசு. அதனால் நம்மளை நாடி வர அத்தனை பேருக்கும் நம்ம என்ன செய்யணுமோ நம்ம கடமையை தவறாமல் செய்யுங்க, அது எல்லாருக்கும் நல்லது. மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய முன்னேற்றத்துக்கும் மனிதனுடைய செயல்பாட்டுக்கும் அவனுடைய வெற்றிக்கும் காரணமானது எது அப்படின்னா, மனிதனுடைய தோல்வி, மனிதனுடைய வறுமை, மனிதனுடைய துக்கம், இதையெல்லாம் சேர்ந்து தான் அவனை ஒரு கருவியாக உண்டாக்கிடும். அதுக்கு காரணம் என்ன, ஏன் நான் இந்த மாதிரிலாம் ஆனேன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னும்போது, நான் போன மாதம் கூட சொன்னேன், திருநெல்வேலியில் ஒரு அநாத ஆசிரமத்தில் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வாழையில போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு போஸ்டர் போட்டு, என் போஸ்டர் போட்டு அந்த போஸ்டரில் சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் பாட்டு பாடிட்டு சாப்பாடு போடுறாங்க. இந்த சாப்பாடு போடும்போது எனக்கு தோணின ஒரே ஒரு எண்ணம், அந்த குழந்தைங்களாம் நானே இருந்தேன்றது தான். ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு தாமரை மாடு மேய்ச்சி மாடெல்லாம் கழுவி எடுத்துன்னு வந்து கட்டிட்டு வீட்டில் ஒரு குளத்தில் போய் குளிச்சுட்டு மறு குளத்தில் இறங்கி ஒரு தாமரை இலை கிள்ளி வச்சுக்கின்னு 30 பேர் சாப்பிட்ற வீட்டில் ஒரு பொடி சாப்பாட்டுக்கு நான் உட்காந்துருக்கேன். அப்போது அந்த ஒரு பொடி சாப்பாடு எனக்கு கிடைக்கல. அதனால தான் நான் அன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லுவேன். அந்த வறுமை, அந்த கேள்வி, அது எல்லாம் சேர்ந்து தான் என்னை இப்படி உருவாக்குச்சு. இது எனக்கு மட்டுமே இல்லை, இது நான் மட்டும்தான் உருவாவேன். உலகத்தில் நான் ஒன்றும் அதிசயம் கிடையாது. நீங்கள் எல்லா மனிதரும் ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒவ்வொரு அற்புதங்கள் இருக்கு. ஆனால் அந்த அற்புதங்களை எல்லாருமே உணர்ந்துட்டீங்கன்னா செய்துடுவீங்க. அது தெரியாத வரைக்கும் செய்யாமல் இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களால் எல்லாராலையும் ஒவ்வொரு செயலும் இந்த உலகத்துக்கு தேவைப்படும். ஒவ்வொரு மனிதனும் யாருமே இந்த ஒரு உயிரினம் கூட இந்த உலகத்தில் வீணானதே கிடையாது. ஒவ்வொரு உயிரினத்தாலையும் ஒவ்வொரு உயிரினத்துக்கு பலன் கிடைக்கிது. ஒவ்வொரு உயிரினத்தாலையும் ஒவ்வொரு உலகத்தில் அனுபவம் கிடைக்கிறது. அப்போது உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் கிடைக்கும். உங்களுக்கு ஏன் கிடைக்கல, எனக்கு ஏன் கிடைச்சதுன்னா, நான் இளமையில் வறுமையில் பாடினேன். அந்த வறுமை தான் என்னை இப்படி உருவாக்குச்சு. அந்த வறுமை உங்களுக்கு கிடைக்கல, அதனால் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் வாழ்க்கை வாழுங்க, தப்பு இல்லை, சந்தோஷமான விஷயம். கணவன் மனைவி குழந்தை குட்டிங்க அன்போட குணம், தாய் தாப்பு அன்போட குணம். நான் இங்கே எல்லாரையும் கேட்டுக்கிறது, நான் அதிகமாக விரும்பி கேட்டுக்கிறது, ஒரு சாமியார் இருக்கிறாரு, அவர் மணி போட்டுங்கிறாரு, அவர் குடிமை போட்டுங்கிறாரு, அவர் கொண்டை போட்டுங்கிறாரு,
அவர் காவி கட்டிங்கிறாரு, அவர் காலில் ஊந்தா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு போய் விழாதீங்க. தவறான செயல் அது. அது அறியாமைன்னு பேர் அது எப்பவுமே. ஆனால் உங்களை பெற்ற தாய் தப்பன் காலில் விழுந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியம் இருக்குது, அது பல மடங்கு பெருசு. தாய் தப்பன் காலில் விழ கற்றுங்க பிள்ளைங்க. அது உங்கள் எல்லாருக்கும் நல்லது, அது உங்கள் சந்ததிக்கே நல்லது. ஆனால் போகிறவன் வரவன் காலிலெல்லாம் விழக்கூடாது, தப்பு அது. அது அறியாமை, அது பழகி போச்சு. அப்படியே அந்த பழக்கத்தை தவிர்த்துருங்க. உங்கள் தாய் தப்பன் காலில், சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் தாய் தப்பன் காலில் ஒன்றுங்கன்னா மரியாதையும் கிடைக்கும், பண்பு வரும், அன்பு பெருகும். அந்த அன்பு உங்களை வளர்க்கும். அதனால் அந்த மாதிரி பழக்கத்தை எடுத்துங்க. போகிறவங்க வரவங்க காலெல்லாம் விழாதுங்க. என் காலிலே நான் விழக்கூடாதுன்னு சொல்கிறேன். யார் விழணும் அப்படின்னா சீடர்கள் மட்டும் விழணும். மற்றவங்கெல்லாம் போகிறவங்க வரவங்கெல்லாம் ஐயோ சாமியார் போகிறாரு அவர் காலில் விழலான்னு விழக்கூடாது, தப்பு அது. அதை முதல்ல உங்களை நீங்களே மாற்றிக்கினீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. அதனால் இந்த அனுபவங்கள் எனக்கு மட்டுமே இல்லை, உங்களுக்கும் உண்டு. அதுக்கு காலம் வரும், காத்திருங்க, கண்டிப்பாக நடக்கும். மனுஷனுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு சொல்கிறாங்க. 15 மூச்சு. ஒரு குழந்தை பிறந்தோடனே செத்து போயிடுது. அப்போ 30 நாள் இருக்குது, 1 வருஷம் இருக்குது, நிறையா வருஷம் இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை பிறந்தோடனே செத்து போகுதுன்னா அது செஞ்ச பாவத்தினாலையா, அந்த குடும்பம் அவங்க அம்மா அப்பா செஞ்ச பாவத்தினாலையா, எதுக்கு செத்து போயிடுது? மூச்சு கணக்கு அவ்வளோதானா? அவ்வளோதான் சாமி. குழந்தை பிறந்தோடனே செத்து போகுதுன்னா இது ஏன் அப்படின்னா, ஒரு கருவை 10 மாதம் தாங்கி இந்த குழந்தை நல்ல சிறப்பாக வரணும்னு அவங்க விரதம்லாம் இருந்து பெற்றுக்கிறாங்க. பெற்று கொஞ்ச காலத்துலேயே அந்த குழந்தை இறந்ததுன்னா அவங்க எவ்வளோ வேதனைப்படணுன்றது தான் விதி. ஒரு குழந்தைய பெற்றுக்கணும், ஆனால் அந்த குழந்தை இறக்குந்தா எப்படி வேதனைப்படணுன்றது தான் அவங்க தலையெடுத்து. புரியுதுங்களா? அப்போ அதை தான் சொல்கிறது. நாம் இங்கே செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு கூடு தயாராகிடும். ஒரு அம்மாவோட கருவறை தயார் பண்ணி வச்சுருவோம் இறைவன். புரியுதுங்களா? அப்போது கருவில் பிறந்து அரைகுறை ஆயுசோடு சேர்க்கறது சாவது நம்மளோட விதி. அதை பார்த்து அட வேண்டியது அம்மா அப்பாவோட விதி. அவங்க கர்மா அப்படி தான் அழிக்க முடியும். இங்கே வேறு எங்கேயும் போய் தப்பிச்செல்லாம் அழிக்க முடியாது. அவங்கவுங்க அழுதே அழிக்கணும். ஏன்னா கண்ணீரை கூட இங்கே பெரிய சக்தி ஒன்றுமே கிடையாது. கண்ணீர் தான் கல்லா போன இந்த மனசை கரையை வைக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் அந்த கண்ணீரை நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோம்னா பயன்படுத்தலை. யாருக்காக அழுகுறோம்னா ஊருக்காக அழுகுறோம், உலகத்துக்காக அழுகுறோம். ஒரு நாளாவது நமக்காக அழ ஆரம்பித்தோம்னா இந்த மனசு லேசாகிடும். அப்போ அழ வேண்டியது யாருக்குன்னா நமக்காக தான் அழணும். ஆனால் நம்ம பாசம் நம்ம கண்ணை மறைச்சி போனவனுக்காக இருக்குது தொல்லை கொடுக்குறவனுக்காக கஷ்டப்பட்டு அழுகுறோம். ஐயோ அவன் அப்படிங்கிறானே, இவன் இப்படிங்கிறானே, அடுத்தவங்களுக்காக வேதனைப்பட்டு கண்ணீர் வரும். நம்ம கண்ணீர் அவ்வளோ கேவலமான நீர் இல்லை. இது கல்லையும் கரைக்கக்கூடிய ஒரு பொருள். அது கசிஞ்சு உருகணும். எப்போ உருகணும்னா நாம் பாடம் பண்ணும்போது நம்மளை அறியாமல் அது வரணும். அது என்ன பண்ணோம், நம்ம மனசை ஒன்றும் இல்லாமல் ஜீரோவாக்கிடும். நான் யார் பார் அப்படின்னு சொன்னவனை இப்போ கேட்டால் நீ யாராப்பானா தெரியலையே சொல்லணும். அவனுக்கே அவனை அடையாளம் இல்லாமல் ஆக்கக்கூடிய சக்தி அவன் கண்ணிலேருந்து வர கண்ணீருக்கு இருக்குது. ஆனால் அதோட பலம் இவனுக்கு தெரியல. புரியுதுங்களா? அப்போ கர்மான்றது அனுபவிச்சு தான் முடிக்கணும். அனுபவிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. அப்போ வேதனைப்படக்கூடியவங்க இதை தெரிஞ்சுக்கணும். ஐயோ எனக்கே ஆச்சுன்னா முடிவே இருக்காது. இதை நான் அனுபவிக்கிறேன்னா என் தலையில் எழுதாத ஒரு விஷயத்த எனக்கு அனுபவிக்க வாய்ப்பை கொடுக்காது. அப்போ எனக்கு ஒரு விஷயம் வருதுன்னா அது என் தலையில் எழுதுனது, அதை நான் அனுபவிச்சு தான் முடிக்கணும். வேறு யாருக்கும் இதுக்கு சப்போர்ட்டே வரமாட்டாங்க. சரிங்களா?